வெல்கம் டு அவர் சேனல் Evergreen Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி நம்ம தமிழ்நாடோட பாரம்பரியமான ஒரு டிஃபன் ஐட்டம் பணியாரம். ஆனா இன்னைக்கு நாம கொஞ்சம் டிஃபரண்டா முட்டை பணியாரம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க ரெசிபி எப்படி பண்றதுன்னு பாத்திரலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பாதி டீஸ்பூன் போல சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. 10 போல கருவேப்பிலையை ரொம்ப பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பச்சை மிளகாயை விதையை நீக்கிட்டு பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இது ரெண்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 2 பெரிய வெங்காயத்தை ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஃபேம் இருக்கிறதெல்லாம் பிரிஞ்சு வந்து ஓரளவு டிரான்ஸ்பரண்ட்டாக ஆனால் போதும். இதுக்கு மேலே ஒரு சிட்டிகை உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு நிமிஷம் தான் வதக்கியிருக்கேன். எல்லாம் வெங்காயம்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பிரிஞ்சு வந்திருக்கு. கொஞ்சமாக லேசாக கண்ணாடி மாதிரி ஆகியிருக்கு. இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது வந்து கம்ப்ளீட்டாக ஆறட்டும், அப்படியே வச்சிடலாம். நான் பணியாரம் பண்ணுறதுக்கு 2 கப் இட்லி மாவு எடுத்திருக்கேன். இது கூட 4 முட்டை ஆட் பண்ண போகிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒவ்வொரு முட்டையாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இட்லி மாவில் ஏற்கனவே நம்ம உப்பு ஆட் பண்ணி தான் இருக்கோம். அதனால் முட்டைக்கு தேவையான அளவு மட்டும் இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ அடுத்ததாக நம்ம வெங்காயத்தை இந்த மாதிரி வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆறி இருக்கு. இந்த டைமில் இதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம முட்டை பணியாரம் பண்ணுறதுக்கு மாவு ரெடியாக இருக்குது. இப்போ பணியாரக்கல் சூடானதுக்கப்புறம் ஒவ்வொரு குழியிலையும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சும்மா ஒரு 2-3 ட்ராப் மாதிரி ஊற்றுங்க போதும். இப்போ கல் நல்லா சூடாயிடுச்சு. இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை ஒவ்வொரு குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். மாவை எதுவும் நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறம் ஊற வைக்கணும்லாம் இல்லை. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை ஒரு 5 மினிட்ஸ்க்கு குக் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா குக் ஆகட்டும், அப்புறமா இதை திருப்பி போடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. நம்ம பணியாரத்தெல்லாம் திருப்பி போடலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிக் இல்லைன்னா நீங்கள் ஃபோர்க் மாதிரி ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். கல்லில் ஒட்டாமல் சூப்பராக திரும்பி வந்திருக்கு பாருங்கள். நல்லா கோல்டன் ப்ரௌனில் நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக இப்போ ஒரு பக்கம் வெந்திருக்கு. இன்னொரு பக்கமும் இதே மாதிரி வேகட்டும். நம்ம திருப்பி போட்ட உடனே இது மேலே வந்து கொஞ்சமாக ஆயில் வந்து ப்ரஷ் பண்ணிக்கோங்க. சும்மா லேஸாக ப்ரஷ் பண்ணால் போதும். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு குக் ஆகட்டும். இப்போ திருப்பி போட்டு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக கோல்டன் ப்ரௌனில் இருக்குது. இதுக்கு மேலே ஆயில் எதுவும் அப்ளை பண்ண தேவையில்லை. ஆனால் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் குக் பண்ணிடுங்க. 2 பக்கமுமே கோல்டன் ப்ரௌனில் சூப்பராக இருக்குது. உள்ளே வெந்துருச்சா பணியாரம்னு பார்க்குறதுக்கு நீங்கள் இந்த ஸ்டிக்கை வந்து இப்படி வச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பணியாரத்தெல்லாம் எடுத்துடலாம். நம்ம பணியாரம்லாம் சாஃப்டாக சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நம்ம முட்டை பணியாரம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம யூஸ்வலாக நார்மல் பணியாரத்துக்கு நல்லா சாஃப்டாக உப்பி வரணுங்கிறதுக்காக குக்கிங் சோடா, அதாவது சோடா உப்பு வந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்ம முட்டை பணியாரத்துக்கு அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. நம்ம இதில் முட்டை யூஸ் பண்ணியிருக்கிறதுனால பணியாரம் வந்து சாஃப்டாக நல்லா உப்பி சூப்பராக வரும். இந்த பணியாரத்துக்கு தேங்காய் சட்னி, சாம்பார் வந்து ஒரு அட்டகாசமான காம்பினேஷன். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய டேஸ்டியான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுமா உடனே போய் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.